வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 60. கதைய கேட்போமா? லதா மதுவை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் போக ராகவன் மதுவையை பார்த்து கொண்டு அரண்மனையின் வாசலில் நின்று இருந்தவன் தன் கைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்தான் வாசுவிற்கு. தன் நண்பனின் அழைப்பை பார்த்ததும் அழைப்பை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான் வாசு. எங்க இருக்க என்றான் ராகவன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மச்சான் என்றான் வாசு. அரண்மனைக்கு வரலையா என்று ராகவன் கேட்க, இல்ல வரலடா என்றான் வாசு. உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு நிச்சயம்டா, அண்ணனா நீ அவ பக்கத்துல இருக்க வேண்டாமா என்றான் ராகவன். என் நண்பனுக்கும் என் தங்கைக்கும் நிச்சயம்னா ஒரு அண்ணனா இந்த நிச்சயத்தை முன்னன்னு நான் நடத்துவேன். என் நண்பன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனெல்லாம் என்னால வச்சு பார்க்க முடியாதுடா. அப்புறம் கோபத்துல அந்த ஆனந்த போட்டாலும் போட்டுருவேன். அதனால நான் வரல மச்சி என்று வாசு சொல்ல, சரிதான், நீ நிச்சயத்துக்கெல்லாம் வர வேண்டாம். நான் மதுவுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம ஜுவல்லரியில சொல்லி வச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு அரண்மனைக்கு வந்துடு என்று ராகவன் சொல்ல, இதுக்கு நீ நிச்சயத்துக்கு வாடான்னு நேராவே சொல்லியிருக்கலாம் மச்சான். நீ மது நிச்சயத்துல கலந்துக்கிறது என்னமோ எனக்கு சரியா படல மச்சான் என்று வாசு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ கிஃப்ட் வாங்கிட்டு அரண்மனைக்கு வா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த ராகவன் அரண்மனையின் உள்ளே சென்றான். அரண்மனையின் வரவேற்பறையின் வாயிலில் ஆனந்த், மது என்ற வரவேற்பு பலகை இருந்தது. அதனை பார்த்த ராகவனுக்கோ அந்த பலகையை பிடுங்கி எரிந்து விடலாமா என்றிருந்தது. நேரே படிக்கட்டில் ஏறி தன் அறைக்கு சென்ற ராகவன் தன் ஆடைகளை களைந்துவிட்டு இடையில் பூந்துவாலையை அணிந்தவன் கையில் இருந்த வாட்ச், கழுத்தில் இருந்த செயினையும் கலட்டி கண்ணாடியோடு இருந்த மேசையில் வைத்தவன் அங்கிருந்த ஒரு சில்வர் செயினை பார்த்தான். ஐயோ, இதை எப்படி மறந்தோம் என்று நினைத்த ராகவன் அந்த செயினில் இருந்த டாலரில் ஒரு கேமரா ஒன்று இருந்தது. அதை கலட்டி அதிலிருந்த கோப்புகளை தன் லேப்டாப்பிற்கு மாற்றிவிட்டு குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தவன் லேப்டாப்பில் இருந்த கேமராவில் இருந்து பதிவேற்றிய வீடியோக்களை தன் பென்டிரைவில் மாற்றியவன் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு தன் அறையோடு இருந்த ஹோம் தியேட்டர் அறைக்கு சென்றான். அது ராகவனின் மினி சினிமா தியேட்டர் என்றே சொல்லலாம். 2 ஆள் அமரும் சோபாவும் அதன் முன்னே ஒரு மேசையும் ஒரு பெரிய டிவியும் ஸ்பீக்கர்ஸும் இருக்கும் அறை இது. என்றாவது சினிமா பார்க்க தோன்றும் பொழுது அந்த அறைக்கு வந்து விடுவான் அவன். அவன் பார்க்கும் படங்கள் பெரும்பாலும் சண்டை படங்களாகவே இருக்கும். அந்த அறையிலிருந்து சத்தம் வெளியே செல்லாதபடி அந்த அறையை வடிவமைத்திருந்தான் ராகவன். ராகவனின் செயினில் இருந்து வீடியோ கேமரா ரெக்கார்டு சக்சஸ் பார்ட்டி அன்று ராகவன் அணிந்திருந்தான். ஒருவேளை பார்ட்டியில் அவன் குடித்து விட்டால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவன் அன்று அணிந்திருந்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேர வீடியோ அந்த பென்டிரைவில் இருந்தது. டிவியில் அந்த பென்டிரைவை கனெக்ட் செய்துவிட்டு அங்கு இருக்கும் சோபாவில் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து கொண்டு வீடியோவை பிளே செய்தான் ராகவன். அதில் சாத்விகா அண்ணா என்று அழைத்து ராகவனை அணைத்துக் கொண்டதும், ராகவன் மதுவோடு நடனம் ஆடியதும், காருக்குள் ராகவனோடு இருந்த மது தன் தோழி திவ்யாவிடம் பேசி இருந்ததும் பதிவாகி இருந்தது. அதை கேட்ட ராகவனோ, அட நம்மால கார் ரைசரா என்று எண்ணியவன் தொடர்ந்து வீடியோவை பார்த்தான். அந்த சமயம் பார்த்து வாசுவிடமிருந்து ராகவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை அட்டன் செய்து காதில் போனை வைத்த ராகவனோ, எங்கடா இருக்க என்றான். உன் ரூம் வாசல்ல தான் பஸ் என்றான் வாசு. ஓகே, இதோ வரேன் என்று அழைப்பை துண்டித்த ராகவன் அவனின் அறை கதவை திறக்க கையில் சின்ன கிஃப்ட் பார்சலோடு வாசு நின்றிருந்தான். வாசுவையும் அவன் கையில் இருந்த பரிசு பொருளையும் பார்த்த ராகவன், கமின் வாசு என்று சொல்ல, இல்ல பாஸ், நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு என்று அறையின் வாசலிலேயே நின்று சொன்ன வாசுவை பார்த்து, ஓகே, 1 செகண்ட் என்று தன் அறையின் உள்ளே சென்ற ராகவன் சில கோப்புகளை எடுத்து வந்து வாசுவிடம் கொடுத்து, இந்த ஃபைல்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, சஞ்சயோடு சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணு என்று ராகவன் சொல்ல, அந்த கோப்பின் மேல் எழுதியிருந்த வருடத்தை பார்த்த வாசுவோ, இது போன வருஷத்து க்ளோஸ் பண்ணின ஃபைல்ஸ்டா என்று வாசு சொல்ல, இட்ஸ் ஓகே, இன்னொரு முறை செக் பண்ணு, தப்பு இல்ல என்று ராகவன் சொல்ல, பாக்குறேன், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாக்குறேன், இந்த அரண்மனையிலே இருந்து பாக்குறேன் என்று ராகவனை முறைத்துக் கொண்டே சொன்ன வாசு சஞ்சய் அறையினுள் கோப்புகளோடு உள்ளே நுழைய அங்கு வெள்ளை ஷர்ட், கருப்பு கோட்டோடு கண்ணாடி முன் தன் சிகைக்கு ஜெல் தடவி கொண்டே இருந்தான் சஞ்சய். அவனை பார்த்த வாசுவோ கொண்டு வந்த கோப்புகளை
அங்கிருந்த மெத்தை மேல் போட்டவன், என்னடா நடக்குதுங்க என்று வாசு கேட்க, எல்லாரும் தான் நடக்கிறாங்க மாம்ஸ் என்றான் சஞ்சய் தோலை ஒலிக்கியபடி. என்னடா நீயும் உங்க அண்ணனும் மாறி மாறி விளையாடுறீங்களா என்ன என்று வாசு கேட்க, அண்ணன் உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டாரா, எப்போ இருந்த மாம்ஸ் என்றான் சிரித்தபடி சஞ்சய். அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொன்ன என்ன, அதையும் இதையும் சொல்லி இங்க வர வச்சான். இங்க வந்ததும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொன்னவன போன வருஷம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து மிஸ்டேக்ஸ் சரி பண்ண சொல்றான். அவன் என்னதானே நினைச்சிட்டு இருக்கான் என்று வாசு கேட்க, இது கூட புரியலையா மாம்ஸ் என்று வாசுவின் தோல் மேல் கை போட்ட சஞ்சயோ, நீங்க இன்னைக்கு இந்த அரண்மனையில அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு மாம்ஸ். என்ன இருந்தாலும் என் அண்ணனோட உயிர் தோழ நீங்க, அவரோட காதலிக்கு நிச்சயம் நடக்குதுல்ல, அதான் அவரோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு போல என்று சஞ்சய் சொல்ல, இப்போ அவனை யார் இந்த நிச்சயத்தை இங்க இருந்து பார்க்க சொன்னா என்று வாசு கோபமாக கேட்க, மாம்ஸ் தன் காதலியோட எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டியது ஒரு காதலனோட கடமை என்று சஞ்சய் சொல்ல, நல்ல அண்ணன் நல்ல தம்பி என்று தலையில் அடித்துக் கொண்டான் வாசு. அவன் தோல் மேல் இருந்த சஞ்சயின் கையை எடுத்து விட்ட வாசு அவனை மேலிருந்து கீழாக பார்த்தவன், ஆமா நீ எங்க இப்ப டிப்டாப்பா கிளம்பி இருக்க என்று வாசு கேட்க, வேற எங்க அண்ணியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் என்று சஞ்சய் சொல்ல, சரிதான் நீயும் அண்ணனும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க என்று வாசு கேட்க, வாசுவை பார்த்து கண்ணடித்த சஞ்சயோ, ஆமா மாம்ஸ் என்றான் சிரித்தபடி. மதுவின் அறை. ராகவன் தேர்வு செய்து கொடுத்த புடவையை தன் மெத்தை மேல் வைத்த மதுவோ குளித்து விட்டு வந்து அந்த புடவையை கையில் எடுத்தவள் ஒரு மென்புன்னகையோடு அந்த புடவையை தடவி பார்த்து கொண்டாள். அந்த புடவைக்கு தகுந்தாற் போல ஒரு பிளவுஸை தன் அலமாரியில் இருந்து எடுத்த மது புடவையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னே நின்று தன்னை ஒரு கணம் பார்த்தவளின் நினைவலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது என்னவோ ராகவனை பற்றிய எண்ணங்கள் தான். தலைக்கு குளித்து ஈரம் சொட்ட சொட்ட நின்று இருந்தவள் நெற்றியில் ஒரு பொட்டை மட்டும் வைத்துக் கொண்டு தன் அறையின் பெண்கதவை திறந்து கொண்டு மாடிப்படிகளில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து சென்றவள் இரண்டாவது மாடியில் இருக்கும் ராகவன் அறைக்கு இல்லை, அவனுடைய தளத்திற்கு சென்றாள். அந்த அரண்மனையின் இரண்டாவது தளம் முழுவதும் ராகவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஜிம்மிற்கென ஒரு அறை, புத்தகம் வாசிப்பதற்கென ஒரு அறை, யோகா செய்வதற்கு ஒரு அறை என்று பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கும் ராகவன் இருக்கும் அரண்மனையின் இரண்டாவது தளம். ராகவன் அறை கதவை மது தட்ட மதுவின் நிச்சயதார்த்தத்திற்கு கிளம்பி கொண்டு இருந்த ராகவன் கதவின் பக்கம் வந்தான். கதவில் இருக்கும் சின்ன திரையின் வெளியே வந்திருப்பது யார் என்று பார்த்தான் ராகவன். சேலை முந்தியின் ஓரத்தை இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு பதட்டத்தோடு நின்றிருந்தது என்னவோ மதுதான். தன்னை யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பதட்டத்தோடே ராகவனின் அரை கதவின் முன்னே நின்று இருப்பதை பார்த்த ராகவன் கதவை திறந்தான். ராகவன் கதவை திறந்ததும் அவனை தள்ளி கொண்டு அவன் அறையின் உள்ளே வந்த மது, சீக்கிரம் கதவை சாத்துங்க, யாராவது வந்துட போறாங்க என்று கூறினாள். அவளை புருவம் சுருங்க பார்த்த ராகவனும் கதவை அடித்து தாளிட்டான். ராகவன் கதவை சாத்தியதும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கொண்ட மதுவும், இப்போ சொல்லுங்க என்னோட சாரி எப்படி இருக்கு, இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன் என்று மது கேட்க, அவளை மேலிருந்து கீழாக பார்த்த ராகவனுக்கு புரிந்து போனது. தான் தேர்வு செய்த புடவையைத்தான் மது அணிந்து இருக்கிறாள் என்பது. இத கேட்கத்தான் இங்க வந்தியா என்று ராகவன் கேட்க, நீங்க தானே சாரியா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க, சோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்டதான் காட்டணும்னு ஆசையோடு வந்தேன் என்று மது சொல்ல, உதடு குவித்து ஊதிய ராகவனும், நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க என்று கேட்க, நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஒன்னும் நினைக்கலையே, நீங்க இப்போ என் சாரி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் பேசாதீங்க என்றாள் மது. அவளை மேலிருந்து கீழாக மறுபடியும் பார்த்த ராகவன், நைஸ் என்றார். அவ்வளவுதானா என்றாள் மது. வேற என்ன வேணும் என்று ராகவன் கேட்க, வேற வேற எனக்கு ஒரு ஹக் வேணும், கிடைக்குமா என்று மது சட்டென்று கேட்டுவிட அவளை அதிர்ச்சியை பார்த்த ராகவனும், கமகன் என்றான். இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது என்று மதுவோ இடையில் கை வைத்துக் கொண்டு தன் முன்னே நின்று இருந்த ராகவனை அணைத்துக் கொண்டாள். ஆனால் அவன் நின்றபடியே தான் நின்று இருந்தான். மதுவை ராகவன் அணைக்கவில்லை. 2 நிமிட அணைப்பு. பிறகு அவனை விட்டு விலகியவள் அவன் கண்களை ஆளி பார்த்தவாறே,
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சாரி அண்ட் ஹக். பை என்று சொன்ன மது அவனின் அறைக்கதவை திறக்க அறையின் வாசலில் வாசு நின்று இருந்தான். அவனை பார்த்த மதுவும் ஹாய் அண்ணா என்று கண்களை சிமிட்டியபடியே புன்னகையோடு கூறிய மது அவனை கடந்து அங்கிருந்து சென்று விட்டார். என்ன இது, இந்த டைம்ல ராகவன் அறையிலிருந்து மது போறா? ஒண்ணுமே புரியலையே என்றபடியே வாசு ராகவன் அறைக்குள் நுழைய ராகவனோ தன் சட்டை பட்டனை போட்டபடி நின்று இருந்தான். டே மச்சான், என்னடா இது, இம்மாதிரி எதுக்கு இப்போ உன்னோட அறைக்கு வந்தா என்று வாசு கேட்க, அவசியம் சொல்லியே ஆகணுமா என்று ராகவன் கேட்க, ஆமா சொல்லுண்ணா சொல்லுடா என்று வாசு கேட்க, கண்ணாடியின் முன்னாடி நின்று கொண்டிருந்த ராகவன் சரி சொல்ற என்றபடியே வாசுவின் பக்கம் திரும்பினான். வாசுவோ அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த சிறிய கருப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டை பார்த்தான். அந்த பொட்டை கையில் எடுத்த வாசுவோ, இந்த பொட்டு எப்படி உன்னோட ஷர்ட் பாக்கெட்ல வந்துச்சு என்று வாசு கேட்க, உன் தங்கச்சி தான் என்ன வாலண்டியரா வந்து ஹேக் பண்ணா, அவளோட பொட்டுதான் என்று ராகவன் சொல்ல, இல்ல எனக்கு புரியல, எனக்கு கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ஆனந்தோட நிச்சயம்டா, அப்புறம் எப்படி என்று வாசு கேட்க, அது அவகிட்டதான் கேட்கணும் என்றான் ராகவன். ஐயோ என்னால முடியலடா சாமி, ஆனந்தோட இன்னைக்கு ஈவினிங் மதுவுக்கு நிச்சயதார்த்தம், ஆனா இங்க உன்னை ஹக் பண்ணிட்டு போயிருக்கா, என்னடா நடக்குது இங்க, யாராவது சொல்லி தொலைங்களேடா என்று வாசு பதற, ஐ டோன்ட் நோ என்றான் ராகவன். சரி அதை விடு, இன்னைக்கு ஈவினிங் நீ எங்க போன? நான் ஈவினிங் உன்னை பார்க்கவே இல்லையே, உனக்கு போன் பண்ண நீ அட்டனும் பண்ணல, எங்கதான் போன நீ என்று வாசு கேட்க, மதுவோட என்கேஜ்மெண்ட் சாரிய என்ன செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னான், அதான் போயிருந்தேன் என்று ராகவன் சொல்ல, அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி நீ செலக்ட் பண்ணி கொடுத்த, ஐம் கரெக்ட் என்று வாசு கேட்க, கரெக்ட் என்றான் வாசு. டே ரொம்ப ஓவரா இருக்குடா, ரொம்ப ஓவரா இருக்கு என்று வாசு சொல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகாதடா, அப்புறம் பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்று ராகவன் சொல்ல, ஆல்ரெடி வந்துருச்சு என்றபடியே சோபாவில் சரிந்து விட்டான் வாசு. ஆனந்தின் இல்லத்தில் இன்னும் நிச்சயத்துக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஆனந்த் என்று வரவேற்பறையில் நின்று கத்திக்கொண்டு இருந்தார் ஆனந்தின் தந்தை கரிகாலன். ஏதோ இப்ப வந்துருவாங்க என்று கரிகாலனை சமாதானப்படுத்திக் கொண்டு இருந்தால் கரிகாலனின் மனைவி. இப்போ அவனை நீ கூப்பிட போறியா இல்லையா? 7 மணிக்கு நம்ம அரண்மனையில இருக்கணும், இப்பவே மணி 6:30 ஆயிடுச்சு, இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று கரிகாலன் கேட்க, அவன் கிளம்பிட்டு இருப்பாங்க, இருங்க அவனை கூப்பிடுறேன் என்று கரிகாலனின் மனைவியோ, ஆனந்த் ஆனந்த் என்று வரவேற்பறையில் இருந்தபடியே தன் மகனை அழைத்தார். தன் அறையின் கதவை திறந்து கொண்டு ட்ராக் ஷூட் டிஷர்ட்டோடு வெளியில் வந்தான் ஆனந்த். அவனை பார்த்த கரிகாலனும், ஏழடி இது, நிச்சயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான்னு சொன்ன இவன் இப்படி வந்து நிக்கிறான் என்று கரிகாலன் கேட்க, இருங்க இருங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் கேக்குறேன் என்றபடியே தன் மகனின் பக்கம் சென்ற கரிகாலன் மனைவியோ, என்னப்பா இது, நீ நிச்சயத்துக்கு கிளம்பலையா, டைம் ஆச்சியா என்று சொன்ன தன் தாயை பார்த்த ஆனந்தோ, எனக்கு இந்த நிச்சயம் வேண்டாமா என்று சொல்லி ஆனந்த் முடிக்கும் முன்னரே அவனை அறைந்திருந்தான் கரிகாலன். என்னடா விளையாட்டையா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ என்று கரிகாலன் கோபத்தில் கத்த, அப்ப பிளீஸ் சொன்ன கேளுங்க, இந்த பொண்ணை கட்டிக்கிற தகுதி என்கிட்ட இல்ல, நான் மதுவை கட்டிக்கிட்டா அந்த பொண்ணை நான் ஏமாத்துற மாதிரி ஆகும் என்று ஆனந்த் சொல்ல, என்ன சொல்றடா நீ, எனக்கு ஒண்ணும் புரியலையே, உன் உடம்புல எதுவும் பிரச்சனையா? இப்போ நிச்சயம் மட்டும் தான் பண்ண போறோம், கல்யாணத்துக்குள்ள டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம், இப்போ கிளம்புடா என்று கரிகாலன் சொல்ல, கரிகாலன் சொல்வதை புரிந்து கொண்ட ஆனந்தோ, ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற போல ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, இது வேற பிரச்சனை என்று ஆனந்த் சொல்ல, வேற என்னடா பிரச்சனை, விவரமா சொல்லி தொலை என்று கரிகாலன் கேட்க, அப்பா 2 days முன்னாடி ரஹ்மான் சார் ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தார்ல, நான் பார்ட்டிக்கு போனப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு அறையில ஒரு பொண்ணு கூட போதையில என்று முடிக்கும் முன்னரே ஆனந்தை அறைந்திருந்தார் அவனின் தாய். என்ன பண்ணி தொலைச்சிருக்கடா நீ, குடிச்சிட்டு பண்ணன இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தை பத்தி வெளியில என்ன பேசுவாங்கன்னு தெரியுமாடா உனக்கு
யாரா அந்த பொண்ணு, சொல்லி தொலை என்று ஆனந்தின் சட்டையை பிடித்து ஒழுக்கினார் ஆனந்தின் தாய். அம்மா, அந்த பொண்ணு மாயாமா என்று ஆனந்த் சொன்னதும், என்னது மாயாவா? லதா மேடம் கூட இருப்பாளே அந்த பொண்ணா என்று கரிகாலன் கேட்க, ஆமாப்பா என்றான் ஆனந்த். சரி, நடந்தது ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு மதுவனி கல்யாணம் பண்ணிக்கோ என்று கரிகாலன் சொல்ல, என்னங்க சொல்றீங்க நீங்க என்றாள் கரிகாலனின் மனைவி. ஹே, மதுவ இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பல கோடி கணக்கான பிசினஸ்க்கு நாம அதிபதி. லதா மேடம் பல கோடி கணக்கான பிசினஸ நமக்கு கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க. எனக்கு பணம் தான் முக்கியம். அதனால உன்னோட மகன் மதுவை திருமணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீ தாலிய அறுத்துட்டு தான் நிக்க வேண்டி வரும். உன் பையனை நிச்சயத்துக்கு கிளம்ப சொல்லு என்று சொல்லிவிட்டு கரிகாலன் அவரது அறைக்குள் நுழைந்து கொள்ள, ஆனந்தை பார்த்த ஆனந்தின் தாயோ, உங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுடா, நிச்சயத்துக்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு நிச்சயத்துக்கான பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க சென்று விட்டார். ஆனந்தோ விருப்பமே இல்லாமல் நிச்சயம் செய்து கொள்ள அரண்மனைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். அரண்மனையில் லதாவும் மாயாவும் நிச்சயத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்க, அந்த சமயம் பார்த்து திவ்யா அரண்மனைக்குள் நுழைய, அவளை பார்த்த மாயாவோ, அத்த, உங்க சின்ன மருமக வந்துட்ட போல என்று லதாவிடம் சொல்ல, திவ்யாவை பார்த்த லதாவோ, மது கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இவ விஷயத்த பாப்போம் என்றாள் லதா மாயாவிடம். லதாவையும் மாயாவையும் பார்த்து கொண்டே திவ்யா மதுவின் அறையினுள் நுழைந்தாள். மதுவோ புதுப்புடவை கட்டி தன் கூந்தலை பின்னி இடையை தாண்டி நீண்ட அந்த கூந்தலில் சரம் சரமாய் மல்லிகை பூவை சூடிக் கொண்டிருந்தாள். கழுத்து நிறைய தங்க நகைகள், கை நிறைய தங்க வளையல்கள், நெற்றியில் சுட்டி, காதில் ஜிமிக்கி என்று ஒரு மணப்பெண்ணை போல் தயாராகி இருந்தாள். இவளை பார்த்த திவ்யாவோ, மது என்று அழைக்க, அவள் புறம் திரும்பிய மதுவோ, வா திவ்யா என்றாள் புன்னகையோடு. என்னடி இது, நக விளம்பரத்துல வர்ற ஆக்ட்ரஸ் மாதிரி இவ்ளோ போட்டிருக்க என்று திவ்யா கேட்க, இதெல்லாம் போட்டே ஆகணுமா, லதா அத்தையோட கண்டிப்பான கண்டிஷன் என்று மது சொல்ல, ஆமா ஆமா, இப்படி தங்க நகையோடு தங்க சிலை போல இருந்தா தானே அந்த கரிகாலன் ஃபேமிலி உன்ன மருமகளை ஏத்துப்பாங்க. அதான் அவங்களோட தங்க நகை மொத்தமும் உனக்கு கொடுத்துட்டாங்க போல. இதுக்கு பேரு தாண்டி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது என்றாள் திவ்யா. லதா அத்தைக்கு தெரியலடி, அவங்க நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்லைன்னு. நீ வரும்போது பாத்திருப்பியே, லதா அத்தைக்கும் அந்த மாயாவுக்கும் முகமெல்லாம் பல்லா இருந்திருக்குமே, ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருப்பாங்களே என்று மது சொல்ல, ஹே ஆமாடி, கரெக்ட் தான். ஆனா என்ன பார்த்ததும் அந்த மாயா லதா கிட்ட ஏதோ சொன்னா, என்னன்னுதான் தெரியல என்று திவ்யா சொல்ல, ஒருவேளை சஞ்சயனை லவ் பண்ற விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் லதா கிட்ட சொல்லி எதுவும் பிளான் போட்டுட்டு இருப்பாளோ என்று மது கேட்க, அப்படி தெரிஞ்சிட்டா லதா என்னடி பண்ணுவா என்று திவ்யா கேட்க, உனக்கும் ஒரு படையில போட ரெடி ஆயிடுவா என்று மது கூற, என்னடி சொல்ற என்று அதிர்ந்தாள் திவ்யா. ஹே, நீ ஏண்டி பதற, உனக்கு லதா அத்தை படையில போடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு படையில போட்டுருவோம் என்று மது சொல்ல, மது பேசுவதை கேட்ட மாயாவோ, நீ எப்போது இப்படி இறங்குன என்றபடியே மதுவை கட்டி கொண்டாள். அந்த நேரம் பார்த்து மதுவின் அரைக்கதவு தட்டப்பட திவ்யா அரைக்கதவை திறந்து விட்டாள். வெள்ளை நிற ஷர்ட், கோட் சூட்டோடு டிப்டாப்பாக சஞ்சய் மதுவின் அறை வெளியே நின்றிருந்தான். சஞ்சயை பார்த்த திவ்யா, என்ன வேணும் சார் உங்களுக்கு என்று கேட்க, அறையின் உள்ளே மதுவை எட்டி பார்த்த சஞ்சயோ, ஹாய் அனி, உங்க ஃப்ரெண்ட நான் அழைச்சிட்டு போறேன் என்று சொல்ல, மதுவும் சிரித்துக்கொண்டே என்றாள். என்ன நடக்குதுங்க என்று திவ்யா கேட்க, அத நான் சொல்றேன் என்றபடி சஞ்சய் திவ்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனது அறைக்கு சென்றாள். என்ன பண்ற சஞ்சய், கையை விடு, யாராவது பார்க்க போறாங்க என்று திவ்யா சொல்ல, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றபடியே சஞ்சய் திவ்யாவை இரு கரங்களாலும் ஏந்தி கொண்டே படிகளில் ஏறினான். ஐயோ போச்சு போச்சு, எங்க அண்ணன் பாத்துருவாரு, அவ்வளவுதான், இன்னைக்கு நான் முடிஞ்சேன், என்னை இறக்கி விடு என்று திவ்யா சொல்ல, உங்க அண்ணா பாக்குறதுக்குள்ள நம்ம ரூமுக்கு போயிடுவோம் என்றபடியே திவ்யாவை தன் அறையினுள் தூக்கி சென்றான் சஞ்சய். அவன் அறையினுள் திவ்யாவை கட்டிலில் போட்டவன் அவன் அலமாரியில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அவன் அறையை சுற்றி பார்த்த திவ்யாவோ சட்டென எழுந்து அமர்ந்து கொண்டவள், இங்க எதுக்கு நீ என்னை தூக்கிட்டு வந்த என்றபடியே எழுந்து நின்றாள். தன் அலமாரியில் எதையோ தேடி எடுத்த சஞ்சய் திவ்யா அவனை முறைத்துக் கொண்டே நிற்பதை பார்த்து திவ்யாவின் அருகில்
வந்தேன். ஏய், எதுக்கு இப்போ என்ன உன்னோட ரூம்க்கு தூக்கிட்டு வந்த? உனக்கு கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லையா என்று திவ்யா கேட்க, டீசன்ஸியா? அது எந்த கடையில விற்கும் என்று கேட்டபடியே திவ்யாவின் பக்கம் நெருங்கினான் சஞ்சய். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நன்றி மக்களே, நாளை சந்திப்போம். பபாய், see you, take care.